வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். சின்ன குட்டி 4 குட்டி போட்டிருக்கான். 2 ஆண் குட்டி, 2 பெண் குட்டி. 4மே ரொம்ப அழகான குட்டிங்க. வாங்க அதை பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன குட்டி போன வருஷம் ஒரு 4 குட்டி போட்டுறான். இந்த 4 குட்டியும் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த குட்டி பால் மறக்கிறதுக்கு முன்னாடியே கார்பரேஷன்காரங்க இதை கருத்தடை பண்ணுறதுக்கு இதையும் ஒரு ஆணை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நான் பார்க்குறேன், குட்டிங்க இருக்குது, பாலே மறக்கல, அதுக்குள்ளே பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் அது பால் மறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள் ரத்தம் ஊறின பிறகு தனியாரில் நான் அதை வச்சு கருத்தடை பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த தெருவில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அது குட்டி பால் குடிக்குதா இல்லையாங்கிறத கூட பார்க்காம கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கு கருத்தடையே செய்யலை, ஆனால் சிடி தொற்று நோயோடு கொண்டு வந்து 10 நாளுக்கு அப்புறம் நாங்கள் விட்டுட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் கருத்தடை பண்ணாததுக்கு எதுக்கு 10 நாள் வச்சுருந்தீங்க? அதே தான் சொல்கிறாங்க, எப்போ போல் அது எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, வண்டி இல்லை, இதெல்லாம் சொன்னாங்க. கருத்தடையும் செய்யலை, சிடி தொற்று நோயோடு கொண்டு வந்து விட்டாங்க. இந்த அம்மா சிடி தொற்று நோயோடு வந்தால் 10 நாளுக்கு அப்புறம் அம்மா வந்த பாசத்தில் அந்த குட்டிங்க போய் கொஞ்சி அந்த குட்டிங்களுக்கெல்லாம் அதோட தொற்று நோய் 4 குட்டிங்க 3 நாளுக்குள்ளே இறந்துருச்சு. இதெல்லாம் நடந்து பண்ணிடுச்சு. அதோட இப்போ நான் ஒரு பெரிய போராட்டமாக அதை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அதுக்கு ஹோமியோபதி பில்ஸ் மட்டுமே கொடுத்து அதை முழுமையாக குணமாக்கினேன். முழுமையாக குணமாக்கி இன்னும் ரத்தம் முழுமையாக ஊறவில்லை. ரத்தம் ஊறின பிறகு தனியார் கருத்தடை மையத்தில் போய்ட்டு கருத்தடை பண்ணலான்னு நினைக்கும்போது அது கிராஸ் ஆகிடுச்சு. கிராஸ் ஆகிட்டு இப்போ 4 குட்டி போட்டிருக்கா. 4 குட்டி போட்டிருக்கா. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த முறை கண்டிப்பாக நான் தனியார் மையத்தில் கருத்தடை பண்ணுவேன். 4 குட்டிங்களும் போய் பார்க்கணும் போது எங்கே பாப்பா போட்டிருக்கேன் அப்படின்போது என்னை கூட்டிகிட்டு போகிறா. அந்த கேட்டுக்குள்ளே உள்ளே போட்டிருக்கேன் வான்னு சொல்லிவிட்டு அந்த காருக்கடியில் இப்போ தான் நான் போய் பார்க்குறேன். குட்டி போட்டாங்கிறது தெரியும், நான் போய் பார்க்கல. இப்போ அவகிட்ட எங்கே பாப்பா போட்டிருக்கேன், எங்கே குட்டி போட்டிருக்கேன்னு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த கேட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் அங்கே காட்டுறா. போய் பார்த்தா காருக்கடியில் போயிட்டு பார்த்தேன், உள்ள குட்டி போட்டிருக்கா. படுத்து நான் அது 4 குட்டியை எடுத்தேன். ஒவ்வொரு குட்டியை எடுத்தேன். இவன் முதல்ல ஆண்குட்டி, இன்னொன்று ஆண்குட்டி, இப்போது இன்னொன்று பெண் குட்டி, இது இன்னொரு பெண்குட்டி. 4 குட்டியுமே ரொம்ப அழகான பெண்குட்டி. இன்னும் ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அது அடாப்ஷன் போடுறேன். இந்த ஆணும் பெண்ணும் சேர்த்து எடுக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் கேளுங்க, தரோம். நீங்கள் வளர்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்கும்போது அந்த குட்டிங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகான குட்டிங்க. சில நேரங்களில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னா இதுதான். இப்போ நம்ம கால சூழலில் இந்த நாய் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பித்த பிறகு கருத்தடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கருத்தடை பண்ணிட்ட பிறகு இது கிட்டத்தட்ட நாய் இனத்தை அழிவை நோக்கிய பயணம். இன்றைக்கி வேணால் வேகமாக செய்யலாம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கருத்தடை பண்ணதெல்லாம் ஒரு பாதி வயசில் இருக்குது. இன்னொரு பாதி வயசு முடியும் போது அது எல்லாமே ஒரு அழிவை நோக்கி போகும். வெளிநாட்டு நாய்கள் எந்த கருத்தடையும் கிடையாது. அது கடைசி காலம் வரைக்கும் குட்டி போட வச்சு அதை வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த நாய்கள் பெருகி அது தெருவுக்கு வரும். நம்ம நாட்டு நாய்கள் கருத்தடைங்கிற பேரில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெளியே போயிடுவோம். இப்போது இந்த அழகான குட்டிங்க தத்து கொடுத்த பிறகு இந்த சின்ன குட்டிக்கு தனியார் மருத்துவ மையத்தில் வச்சு நான் கருத்தடை பண்ணிடுவேன். இன்னொரு முறை அவளை குட்டி போட விட மாட்டேன். நிச்சயமாக அதை கருத்தடை பண்ணிடுவேன். இந்த மாதிரி தேவைகள், தொடர் தேவைகள் இருந்துக்கிட்டே வரும். அந்த தேவைகளுக்காக உங்கள்கிட்ட உதவியை எதிர்பார்க்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது அவங்களுக்கு நன்மை தரும். நல்லது. நன்றி. வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.